ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான உளுந்து வடை, மொறு மொறுன்னு எண்ணெய் குடிக்காத உளுந்து வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேங்க. அதாவது 1/4 கிலோ உளுந்து எடுத்துக்கிறேங்க. அதில் வந்து 25 கிராம் பச்சரிசி எடுத்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சு நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ கிரைண்டரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கனாலே போதும். இப்போ மாவில் நம்ம அரைக்கும் போது உப்பு போட்டு நான் அரைச்சிட்டேங்க. இப்போ அரைச்சி நம்ம எடுத்தாச்சு. அதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் குருமிளகு போட்டுக்கலாங்க. மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு போடுறது ரொம்ப நல்லது. இப்போ போட்டு நம்ம பிசைஞ்சோம்னா அவ்வளோக்காக நமக்கு ஈவனாக கிடைக்காது. அங்கங்கே உப்பு நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அமுத்தி நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லாமல் நல்லா பொது பொதுன்னு அரைச்சிருக்கு. நல்லா பந்து மாதிரி இருக்குது மாவு. இப்படி இருந்தால் தான் எண்ணெய் சுத்தமாகவே குடிக்காதுங்க. பார்த்தீங்கன்னா பிசைஞ்சாச்சு. இப்போ தண்ணி தொட்டுட்டு நம்ம மாவு எடுத்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சோடனே போட்டால் தான் எண்ணெய் குடிக்காது. போட்டுக்கலாம். இப்போது ஒவ்வொரு வடையாக போட்டுக்கலாங்க. இப்போ நான் வந்து 5 வடை போட்டிருக்கேன். நான் இதில் இது அப்படியே ஒரு சைடு வேகட்டுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும், கரிஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக திருப்பி போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இது அப்படியே சிம்மில் இருக்கட்டும், வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சைடிஷாக ஒரு கெட்டி தேங்காய் சட்னி, ஒயிட் சட்னி அரைச்சிக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க. அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மட்டும் போட்டுக்கலாம். நிறையா போட்டிங்கன்னா அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னா இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுக்கலாம். கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் சட்னி. அவ்வளோதான். இந்த பக்கம் வடையும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா ஊற்றுன அப்படியே தான் இருக்குது. அவ்வளோக்காக எண்ணெயும் குடிக்கல. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. அதே மாதிரி மறுபடியும் நம்ம இந்த மாதிரி உளுந்து வடை போட்டுக்கலாம். நம்ம தண்ணி தொட்டுட்டோம்னா மாவு வந்து கையில் ஒட்டாது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் சட்னியோட உளுந்து வடை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.